விவசாயிகள் அறுவடை முடிந்து மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டிய இந்த தருணத்தில் அதற்கு நேர்மாறாக மிகுந்த வேதனையில் ஆழ்ந்துள்ளனர். திருச்சி அருகே மற்றொரு விவசாயி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதால் பிற விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள பல்லபுரத்தைச் சேர்ந்த விவசாயி பழனிசாமி காவிரி நீரை நம்பி சாகுபடி செய்திருந்தார். குருவை பொய்த்து சம்பாவும் காய்ந்து போனதோடு கடன் நெருக்கடிக்கு ஆளான விவசாயி பழனிசாமி தனது உயிரை போக்கிக் கொண்டுள்ளார். மழையும் இல்லாமல் கருகி போயிடுச்சு. இதனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, கடன் வாங்கினதை கொடுக்க முடியலையேங்கிற மன உளைச்சலில் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாகவே இவர் எல்லார்ட்டையுமே சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி என்னப்பா பண்ணுறது, காசு பணம் நம்ம போட்டு விவசாயம் பண்ணோம், இன்றைக்கி ஒன்றுமே ஈல்டு எடுக்க முடியலையே, நஷ்டமாக போச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தார். எவ்வளோ ஆறுதல்லாம் அண்ணெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். இருந்தாலும் கேட்காம நேற்று சாயந்தரமாக அவர் தன் வயலுக்கு பக்கத்தில் இருக்கிற பூவரச மரத்தில் தான் கட்டியிருந்த வேட்டியே அவுத்து தூக்கு போட்டு ரொம்ப கேவலமான நிலைமையாக இருக்குதுங்க. நினைக்கும் பொழுது ரொம்ப வயித்தறிச்சலும் வேதனையுமா இருக்குது. லால்குடி பகுதி முழுமையுமே பயிர்கள் பாதிக்கப்பட்டதாலும் விவசாயி தற்கொலையாலும் விவசாயிகளுக்காக உடனடி நடவடிக்கை எடுக்க கோரி விவசாய அமைப்புகள் உயிரிழந்த விவசாயி உடலுடன் போராட்டம் நடத்தின. விவசாயிகளின் நலன் காக்க சிறப்பு திட்டம் வகுக்க வேண்டும் என்று இவர்கள் வலியுறுத்தினர். விவசாயத்திற்கான நீர் ஆதாரத்தை பலப்படுத்த வேண்டும். திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற 1000த்திற்கு மேற்பட்ட ஏரி குளங்களுக்கான நீர் வரத்தை உருவாக்கி நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டும். கிராமப்புறங்களில் குடிநீருக்கு கூட இன்றைக்கு மக்கள் அல்லாடுகிற நிலைமை இருக்குது. விவசாயத்திற்கு அடுத்தபடியாக அவர்களின் வாழ்வாதாரமாக இருக்கிற கால்நடைகளுக்கு கூட இன்றைக்கு தண்ணீர் இல்லை. அதற்கான நடவடிக்கை எடுக்கணும். நிவாரணத்தை அதிகமாக்கணும். விவசாயத்தை நம்பியிருந்த விவசாய தொழிலாளிகளுக்கு 150 நாட்கள் வேலை கொடுத்து அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அரசு போர்க்கால நடவடிக்கையாக இந்த விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான சிறப்பு திட்டங்களை உருவாக்க வேண்டும். வறட்சியால் உயிரிழந்த விவசாயியின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாய அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு கொடுக்கக்கூடிய அரசின் நிதி நிவாரணம் அந்த குடும்பத்திற்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். அதே சமயத்தில் ஒட்டுமொத்தமாக கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை அரசு உருவாக்கி கொடுப்பதன் மூலமாகத்தான் இதுபோன்ற மரணங்களை தடுக்க முடியும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து லெனின்.